viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு pineapple barbecue அல்லது grilled pineapple griller இல்லாம normal panல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல pineappleலாம் clean பண்ணிட்டு இந்த மாதிரி slice பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் middle part remove பண்ணிட்டு இந்த மாதிரி slice பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீசஸா கூட slice பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அடுத்ததாக சீனி 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா, அதுக்கப்புறமா சீரகத்தூள். இது ரெண்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் சின்னமன் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச பைனாப்பிள்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இதுக்கு கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு பைனாப்பிள் பீசஸுக்கும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பார்பெக்யூ ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து பார்பெக்யூ பைனாப்பிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வரும்போது அதை மற்ற பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே சுகர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போதான் பைனாப்பிளோட இந்த சுகர்லாம் கேரமலாகி நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கேரமலைஸ் ஆகி நல்ல பிளாக் கலர் ஆகி இருக்குது. 2 சைடும் இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வரும்போது இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஈஸியான ஒரு பைனாப்பிள் ரெசிபி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.